கரூர் சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகல. ஆனா தாவேகா அலுவலகத்தில் விஜய் பயணித்த அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ வெளியானதும் சமூக வலைதளத்துல பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. செத்துப்போன 41 பேருக்கு அஞ்சலி செலுத்த உங்களால முடியல. சரி, உங்க கொள்கை தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் நேற்று. அதற்கு காமராஜ் படத்தை வச்சு ஒரு மாலை அணிவிக்க கூட உங்களால முடியல. உங்கள் கொள்கை தலைவர் காமராஜரை நினைவு கூர்ந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு கூட உங்களால போட முடியல. ஆனா விஜயதசமிக்கு ஆயுத பூஜை நடத்துறீங்க. இத எதிர்த்தரப்பு விமர்சனம் பண்ணா பரவாயில்ல. தாவேகாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த நபர்களே இன்னைக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தம்பி வெளிப்படையா நான் தாவேகா ஆதரவாளர் தான். ஆனா இது தப்பு அப்படின்னு தன்னுடைய கருத்தை தைரியமா பதிவு பண்ணியிருக்காரு. உள்ள யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ பண்ணிருக்கிறது தப்புன்னு சொல்லி அவங்க தப்ப புரிய வச்சு இனிமே அந்த தப்பு செய்யாம அவங்க வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படின்ற எண்ணத்துல சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிதான் சொல்லணும். அவங்க பண்ற தப்ப என்கரேஜ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஆட்டு மந்த மாதிரி தலையாட்டக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கும். அதை மறுபடியும் செய்வாங்க. இது ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் வந்துட்டு அந்த கேரவேனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி மாலை போட்டிருந்ததை பத்தி என்ன சொல்லியிருந்தேன்னா, அட்லீஸ்ட் நம்ம கட்சி கொடியவாவது அரக்கம்பத்தில் பறக்க விட்டுருக்கணும். நம்ம அது பண்ணல, சரி ஓகே. ஆனா இவ்வளோ பெரிய ஒரு துக்க செயல் நடந்த ஒரு தருணத்துல நம்ம ஆபீஸ்ல இப்படி மாலை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்காங்களே, இதை பார்க்கும் போது மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப இந்த தவறை நம்ம சுட்டி காட்டணும். இந்த தவறு தளபதி விஜய் மேல வந்துட்டு நம்ம வைக்கல. அவருக்கு இது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பா. அங்குதான் ஆனா இங்க பிரச்சனை. அவரு தன்னை சுத்தி என்ன நடக்குது, நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, தன்னோட கண் அசைவுல வச்சிருக்கணும்ன்றது தான் என்னோட கருத்தா நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம அரசியல் பண்றோம், மிகப்பெரிய ஒரு சண்டைகள்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் தன்னை சுத்தி என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் யார் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.